ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எரர் மெசேஜ் இன் சி பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கால் வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இன்ஸ்டா ரீல்ஸ்லலாம் நம்ம பார்ப்போம். பட் ஆனால் ரியலாகவே இது நடந்துச்சு. அவர் வந்து பதட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்டர்வியூ கால் அட்டன் பண்ணுறப்ப ஐ எம் மதுரை, ஐ எம் ஃப்ரம் கார்த்திக் ரோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஐ எம் கார்த்திக் ரோஷன் ஃப்ரம் மதுரை அப்படின்னு சொல்லணும். பட் ஆனா அத வந்து மாத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு ஹியூமனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மிஸ்டேக் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப சகஜம். அந்த மாரி நான் ப்ரோகிராம் எழுதுறப்ப, நான் வந்து என்னோட ப்ரோகிராம்ல நான் என்ன மாதிரி வேணாலும் மிஸ்டேக் பண்ணலாம். லைக் வந்து செமிகோலன் மிஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஓப்பன் பிராக்கெட் குடுத்துட்டு க்ளோஸ் பிராக்கெட்ட மறந்துருவோம். ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும். இந்த மிஸ்டேக்கெல்லாம் யாராச்சும் ஒரு ஆளு நம்மகிட்ட சொன்னா நல்லா இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து இந்த எரர் மெசேஜ். ஓகே. எரர்னா மிஸ்டேக் நம்ம விட்ற மிஸ்டேக்கு. நீங்க என்ன எரர் விட்டுருக்கீங்க? எந்த லைன்ல எரர் விட்டுருக்கீங்க? அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த எரர் மெசேஜ். ஓகே. இந்த எரர் மெசேஜ யாரு ஜெனரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்பைலர், லிங்கர் அண்ட் ரன் டைம் சிஸ்டம். இது வந்து நமக்கு இது பண்ணி குடுக்கும். நம்ம ப்ரீவியஸாவே பார்த்திருந்தோம். ஒரு ப்ரோகிராம் எழுதுறோம் அப்படின்னா, பேக் எண்ட் ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அதுல கம்பைலர்லாம் வந்து சின்டாக்ஸ் எரர் ஏதாவது நம்ம கிராமர் ரூல்ஸ் இத பத்தி நம்ம இப்ப டைப்ஸ்ல படிப்போம். இப்போதைக்கு இத ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் வந்து இந்த எரர் மெசேஜ் ஜெனரேட் பண்ணாங்கன்னா, கம்பைலர், லிங்கர் அண்ட் ரன் டைம் சிஸ்டம் யாராவது ஒருத்தவங்க. எப்போ ஜெனரேட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரோகிராம் வந்து எரர் இருந்துச்சு அப்டின்னா, தட் மீன்ஸ் என்னோட ப்ரோகிராம்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க இந்த மிஸ்டேக் விட்டுருக்கீங்க அப்டிங்கிறத இந்த எரர் மெசேஜ் வந்து எனக்கு ஜெனரேட் பண்ணி சொல்லப்போகுது. ஓகே. சரி. இது மூலியமா எனக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னால ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். லைக் வந்து ஆ இந்த எரர் தான் விட்டுருக்கேன் அப்டிங்கிறத என்னால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். எத்தனாவது நம்பர்ல இப்போ ஒரு 1000, 2000 லைன் இருக்கு. நீ ஏன் எரர கண்டுபிடின்னு சொல்லிட்டு புரோகிராமர் விட்டுச்சு அப்டின்னா எப்டி இருக்கும்? நமக்கெல்லாம் மண்ட குழம்பி போயிடும். ஸோ அதனால என்ன எரர் விட்டுருக்கோம் அப்டிங்கிறத தெளிவா சொல்லணும்ல. அத ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் லொகேட் பண்றதுக்கு எந்த லைன்ல விட்டுருக்கேன் அப்டிங்கிறத லொகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அண்ட் அதோட எரர நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஸோ இப்ப தான் எரர் வந்துச்சுன்னா டக்குன்னு போய் ChatGPTல போட்டு எடுத்துர்றோம். பட் ஆனா ப்ரீவியஸாலாம் புரோகிராமர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு இப்ப தான் எனக்கு புரியுது. இப்ப வந்து இந்த எரர் மெசேஜ் வந்து எதுக்காண்டி தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் என்ன மிஸ்டேக் விட்டுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ அதனால மிஸ்டேக்க வந்து இண்டிகேட் பண்ணுது ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் எந்த லைன்ல இருக்கு, என்ன டைப் ஆஃப் எரர் இத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இத வந்து எனக்கு சொல்லுது. ஓகே. தென் வந்து என்னோட ப்ரோகிராம்ல ஏதாவது இன்கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து பிரிவென்ட் பண்ணுது. ஓகே. டீபக்கிங் இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. டீபக்கிங்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு ப்ரோகிராம்ல வந்து எரர் இருக்கு. அத நான் வந்து கரெக்ட் பண்றேன் இல்லையா? அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து டீபக்கிங் சொல்லுவாங்க. மிஸ்டேக்கான ப்ரோகிராம நான் கரெக்ட்டான ப்ரோகிராமா மாத்துறதுக்கு பேரு தான் டீபக்கிங். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த எரர் மெசேஜ். ஓகே. இப்ப நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கு. சின்டாக்ஸ் எரரு, சிமாட்டிக் எரரு, லிங்கர் எரரு, ரன் டைம் எரர், லாஜிக்கல் எரர்ஸ். ஸோ இந்த 5 டைப்ஸ் வந்து இருக்கு. இத பத்தி ஒவ்வொன்னா பார்க்கலாம். சின்டாக்ஸ் எரர்னா என்னன்னு பார்க்கலாம். சின்டாக்ஸ் எரர் அப்படிங்கிறது அ ஒரு கிராமர மீறுற மாதிரி. லைக் வந்து இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஹி இஸ் ஈட்டிங்க்கு பதிலா ஹி ஆர் ஈட்டிங் சொல்லக்கூடாது. ஸோ அப்ப பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹி, சி, இட்டுக்கு இஸ் தான் யூஸ் பண்ணுவோம். வி, தேக்கு தான் வந்து ஆர் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இங்கிலீஷ்ல சில கிராமர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி என்னோட சி ப்ரோகிராம்ல இந்த மாதிரி தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. என்ன மாரி அப்டின்னா, இப்ப எண்ட் ஆஃப் த லைன் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இங்க செமிகோலன் கண்டிப்பா போடணும் அப்டிங்கிறத ஒரு ரூல்ஸ். இப்ப பிரிண்ட்எஃப்ல வந்து பிய வந்து கேப்பிட்டல் லெட்டர்ல போடக்கூடாது அப்டிங்கிறது ரூல்ஸ். ஐய வந்து கேப்பிட்டல்ல போடக்கூடாது. ஸ்மால்ல தான் போடணும் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ். இப்போ வந்து பிராக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, நீங்க கண்டிப்பா க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அப்டின்னு சொல்லிட்டு இந்த மாரி ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்து நம்ம சி லாங்குவேஜ்ல வந்து மெயின்டெயின் பண்ற மாதிரி இருக்கு. இந்த ஏதாவது இதுல ஒரு ரூல்ஸ வந்து நம்ம மீறிட்டோம் அப்டின்னா, எனக்கு வந்து எரர் சொல்லும். இதுல ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அ ப்ரோகிராம்ல வந்து நம்ம எரர் விட்டுருக்கோம். இந்த மாரி எனக்கு இந்த எரர் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லல அப்படின்னா, எப்படி நம்ம அந்த எரர ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அத சார்ட் அவுட் பண்ணுவோம்? ஸோ அதுக்காண்டி தான் அந்த எரர் மெசேஜ் வந்து ஷோ பண்ணுது. இந்த எரர் மெசேஜ யார் ஷோ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்பைலர். வந்து நான் கேப்பிட்டல் லெட்டர்ல குடுத்துருக்கேன் பில. அதனால எனக்கு வந்து பிரிண்ட்எஃப்ல வந்து இல்ல அப்படின்னு சொல்லி காமிக்குது பாருங்க.
டிட் யூ மீன் printf அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இந்த எரர் வந்து ஷோ பண்ணுது. அப்புறம் நான் இந்த இடத்துல செமிகோலன் விட்டுருக்கேன். இங்க என்ன காமிக்குது? எரர் எக்ஸ்பெக்டட் பிஃபோர் ரிட்டர்ன். இந்த இதுக்கு முன்னாடி நீங்க வந்து செமிகோலன் வந்து யூஸ் பண்ணல. ரிட்டர்னுக்கு முன்னாடி அப்படிங்கிறத வந்து எனக்கு காமிக்குது. இப்ப நான் இந்த இடத்துல க்ளோஸ் பிராக்கெட்டையும் விட்டுறேன். இப்பயே எனக்கு எரர் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இந்த என்னோட சி ப்ரோக்ராம்ல ஏதாவது ஒரு ரூல்ஸை மீறினேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி எரர் காமிக்கிறதா என்ன அப்படின்னா சின்டாக்ஸ் எரர். இதை யாரு டிடெக்ட் பண்ணி சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா கம்பைலர் தான் வந்து டிடெக்ட் பண்ணுவார். கம்பைலர் நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருந்தோம். ஏதாவது எரர் விட்டு இருந்தது அப்படின்னா கம்பைலர் வந்து சொல்லும். அது இல்லாமல் அசம்பிளி லெவல் லாங்குவேஜாகவும் மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது இதான் கம்பைலரோட ஒர்க்குன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிமாட்டிக் எரர். சிமாட்டிக் எரர் அப்படிங்கிறது என்னன்னா என்னோட சின்டாக்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நான் செமிகோலன் போடுற இடத்துல செமிகோலன் போட்டேன். க்ளோஸ் பிராக்கெட் போடுற இடத்துல க்ளோஸ் பிராக்கெட் போட்டேன். அப்புறம் வந்து கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இந்த மாதிரி கேஸ் சென்சிட்டிவ் எல்லாமே நான் கரெக்டாக போட்டேன். பட் ஆனால் என்னோட மீனிங் ராங்காக இருக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த சிமாட்டிக் எரர். எப்படி இந்த மீனிங் வந்து ராங்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இங்கே இன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் மினிட் நான் ப்ரோக்ராம் போயிடலாம். அப்படின்னா ஒரு இன்டீஜர், தட் மீன்ஸ் நம்பரை குறிக்கிற ஒரு விஷயம் தான் வந்து இன்ட். ஓகேவா? இதுக்கு நான் வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்றேன் 10ன்னு சொல்லி. ஓகே, ஏன்னா இங்க வந்து எனக்கு என்ன கொடுக்கணும்? நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும். இப்போ நான் அதை வந்து பிரிண்ட் பண்றேன். இப்பவே நான் செமிகோலன் விட்டுறேன். சரி, printfல பர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணணும். இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு எரர் மட்டும் தான் புரிய வைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் நம்பர்ஸ் எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுக்குறேன். ஹலோ அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிங்கா கொடுக்குறேன். இதை நான் வந்து பிரிண்ட் பண்ண பார்க்குறேன். எனக்கு வந்து எரர் அடிக்குது. என்ன எரர் அடிக்குது? இன்ட் ஃப்ரம் கேர். இது வந்து ஒரு கேரக்டர். கேரக்டர்னா என்ன? ஒரு லெட்டர்ஸை நம்ம குறிக்கிறது தான் வந்து கேரக்டர்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல நான் மீனிங் வந்து ராங்கா இருக்கு. நான் இன்ட் கொடுத்தேன்னா எனக்கு அப்சல்யூட்லி இங்க நான் நம்பர்ஸ் தான் கொடுக்கணும். பட் ஆனால் இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, அது மட்டும் இல்லாம இப்ப நான் இங்க வந்து ஆஸ் யூசுவல் நான் வந்து 10 குடுத்துறேன். ஓகேவா? நம்பர்ஸ் குடுத்துறேன். பட் ஆனா இந்த பெர்சன்டேஜ் டி வந்து எத குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் குறிக்கும். இப்போ நான் வந்து கேரக்டர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சி வந்து குடுப்பாங்க. இப்போ நான் அத பிரிண்ட் பண்றேன். ஸோ இங்கேயே எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, எரர் வருது. இதுதான் நமக்கு வந்து மெயினா பார்க்கணும். ஏன்னா சினா வந்து நான் குடுத்த அந்த லெட்டர்ஸ வந்து பிரிண்ட் பண்றதுக்கு தான் அந்த சி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நான் ப்ரோகிராம்ல சின்டாக்ஸ்லாம் கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். செமிகோலன் ஏதாவது எரர் இருக்கா? இல்ல. பட் ஆனா இந்த மாதிரி மீனிங் வந்து ராங்கா இருக்கக்கூடாது. இன்ட் குடுக்குற இடத்துல நம்ம நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கேரக்டர் குடுத்தோம் அப்படின்னா கேரக்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதாவது என்னோட ப்ரோகிராம்ல மீனிங் மாறி இருந்துச்சு அப்படின்னா, அத தான் வந்து சிமாட்டிக் எரர் அப்படின்னு சொல்லுவோம். சின்டாக்ஸ் எரர்னா என்ன? கிராமட்டிக்கலி மிஸ்டேக். செமாண்டிக் எரர்னா என்ன? என்னோட மீனிங் வந்து ராங்கா இருக்கு. ஸோ அவ்வளோதான். இத யார் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்பைலர் தான் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு லிங்கர் எரர். இந்த லிங்கர் எரர் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபைல நான் வந்து இம்போர்ட் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து வரும். The error occurs when the linker cannot find the function definition or libraries. இப்போ நம்ம அதே ரியல் டைமா பார்ப்போம். இப்போ நான் வந்து stdioட வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு வந்து என்ன அடிக்குது? எரர் வந்து வருது. ஏன்னா, printf வந்து நான் வந்து இந்த ஃபங்ஷன பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல நான் என்ன குடுத்துருக்கணும்? ஹாஸ் இன்க்ளூட் stdioட வந்து குடுத்துருக்கணும். ஏன்னா, இந்த ஃபங்ஷனுக்குரிய கோடிங் எல்லாமே எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த stdioட க்குள்ள தான் இருக்குது. அப்போ நான் இந்த ஃபைல நான் இந்த ப்ரோகிராம்ல இன்க்ளூட் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த எரர் வந்து குடுக்கும். ஏன்னா, அந்த ஃபைல வந்து லிங்க் பண்ண முடியல. அதனால தான் இது வந்து லிங்கிங் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் லிங்கர் எரர். ஓகே. அதே மாரி math.h அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு. codo.h அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த அனிமேஷன்ஸ்க்குலாம் நெறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு ஃபைல இந்த மாரி ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்றப்ப, அந்த ஃபைல நான் இம்போர்ட் பண்ணாம விட்டுட்டேன்னா, இந்த லிங்கர் எரர் வந்து வரும். இது யார் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லிங்கர் தான் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இத நம்ம வந்து லிங்கர பத்தி எதுல பார்த்துருப்போம் அப்படின்னா, கம்பைலைசேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ப்ராசஸ்ல நம்ம வந்து டீட்டெயிலா பார்த்துருப்போம். ஸோ அதுதான். ஆனா, இந்த ப்ரீவியஸ் 2மே யாரு டிடெக்ட் பண்ணுச்சு? கம்பைலர் டிடெக்ட் பண்ணுச்சு. சின்டாக்ஸையும், சிமாட்டிக்கையும். லிங்கர் வந்து
லிங்கிங் எரர் ஃபுல்லா வந்து எனக்கு வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லுது. நெக்ஸ்ட்டு ரன் டைம் எரர். ரன் டைம் எரர் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே கம்பைல் டைம் எரர். என்னோட ப்ரோகிராம் வந்து ரேம்ல எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு முன்னாடி வர நடக்கிற ஒரு ப்ராசஸ்ல வர எரர்ஸ ஃபுல்லா தான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ என்னோட ப்ரோகிராம் வந்து ரேம்ல இப்ப வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல எனக்கு வந்து எரர் வந்து ஏற்படும். எந்தெந்த மாதிரி எரர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதான் இங்க சொல்றாங்க. எரர்ஸ் தட் அக்வர்ஸ் while the program is running. என்னோட ப்ரோகிராம் வந்து ரன் ஆயிட்டு இருக்கப்ப ஏற்படுற எரர் தான் வந்து ரன் டைம் எரர். எப்ப ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட எந்த நம்பரா இருந்தாலுமே அத வந்து டிவைடட் பை 0 வந்து பண்ணவே முடியாது. இல்லையா? ஸோ அந்த மாரி இருக்கிற டைம்ல எனக்கு வந்து எரர் வந்து ஷோ பண்ணும். அப்ப என்ன எரர் ஷோ பண்ணும்னா, ரன் டைம் எரர், டிவிஷன் பை 0 இந்த மாரி எரர் வந்து எனக்கு த்ரோ பண்ணும். இது மாரியும் இல்ல. இப்ப அரே வந்து எடுத்துக்கோங்க. இதுல நான் வந்து சைஸ 5ன்னு தான் குடுத்துருக்கேன். ஒண்ணும் இல்ல. இப்ப பக்கெட் வந்து உங்க வீட்டு அரிசி பக்கெட் கூட எடுத்துக்கோங்க. 5 கேஜி தான் வந்து தாங்கும். பட் ஆனா நான் 10 கேஜிக்குரிய அந்த அரிசிய வந்து உள்ள போடணும்னு நெனச்சா என்னால போட முடியாது. அந்த மாரி தான். நான் சைஸ் வந்து 5 குடுத்துருக்கேன். பட் ஆனா நான் வந்து இண்டெக்ஸிங் பண்றப்ப 10 குடுக்குறேன். அந்த 10 கேஜி போட்டேன்னா என்ன ஆகும்? அரிசி ஃபுல்லா கீழ சிந்திரும். அதுதான். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அவுட் ஆஃப் ரேஞ்ச். அங்க அவுட் ஆஃப் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். இங்க அவுட் ஆஃப் ரேஞ்ச். இந்த மாதிரி நான் குடுத்திருக்க வேல்யூவோட நான் அதிகமா குடுத்திருந்தேன் அப்படின்னா, இந்த மாரி ரன் டைம் எரர் வந்து வரும். இத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா அரே கான்செப்ட் வரப்ப பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த நல் பாயிண்டர் வந்து நான் கால் பண்ணேனாலும் எனக்கு வந்து வரும். இது பாயிண்டர் கான்செப்ட் அப்ப பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரன் டைம். என்னோட ரேம்ல ப்ரோகிராம் ரன் ஆயிட்டு இருக்கப்ப எக்ஸிக்யூட் ஆகுறது தான் வந்து இந்த ரன் டைம் எரர். இதுக்கு முன்னாடி ஃபுல்லா பார்த்தது ப்ரோகிராம வந்து டீகோட் பண்றப்ப வர எரர்ஸ் கம்பைல் டைம் எரர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் எரர். இந்த லாஜிக்கல் எரர் பொறுத்தவரைக்கும், நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸா சொல்லியிருந்தோம்ல, ரன் டைம் சிஸ்டம் வந்து எனக்கு எரர் நீங்க இந்த டிவிசிபிள் பை 0 விட்டுருக்கீங்க. இந்த மாரி யாருமே சொல்ல மாட்டாங்க. ப்ரோகிராம்லாம் கரெக்ட்டா தான் எக்ஸிக்யூட் ஆகும். பட் ஆனா அவுட்புட் வந்து தப்பா வரும். ஓகேயா? ஸோ அத பத்தி பார்ப்போம். அதான் இங்க சொல்லிருக்காங்க. எரர் வேர் த ப்ரோகிராம் ரன் சக்சஸ்ஃபுல்லி. கரெக்ட்டா அவுட்புட்லாம் எனக்கு ஜெனரேட் ஆயிடும். பட் ஆனா அவுட்புட் வந்து தப்பா இருக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப நான் அடிஷன் ஆஃப் புரோகிராம் வந்து எழுதுறேன். ஆ ஏக்கு வந்து 10 குடுத்துருக்கோம். அண்ட் பிக்கு வந்து 20 குடுக்குறேன். இப்ப நான் 2த்தையும் வந்து நான் ஆட் பண்ண போறேன். ஓகே. ஏ பிளஸ் பி. எனக்கு என்ன அவுட்புட் வரும்னா 30 வரணும். எனக்கு என்ன அவுட்புட் வருது? பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு வந்து -10 வருது. எல்லாரும் திட்டலாம். என்னதான் இங்க பிளஸ் தானே போடணும். ஏன் மைனஸ் போட்ட? அதுதான் இங்க. நம்ம இந்த மாரி ஏதாவது லாஜிக்கல் எரர் வந்து விட்டுருவோம். இப்ப இந்த இடத்துல நான் பிளஸ் போடுற பதிலா மைனஸ் போட்டேன். அதனால எனக்கு வந்து அவுட்புட் தப்பா வருது. லாஜிக் தப்பு தானே. அடிஷன்னா என்ன யூஸ் பண்ணணும்? பிளஸ் தானே யூஸ் பண்ணணும். ஆனா அவுட்புட் வந்து வந்துருச்சு எனக்கு. பட் ஆனா முன்னாடி வந்து எனக்கு எப்படி வந்திருந்தது? தப்பான அவுட்புட்டா வந்திருந்தது. ஸோ அதுதான். இப்ப நான் வந்து இந்த இடத்துல ஏவும், பியும் ஈக்குவலா அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஈக்குவலாங்கிறத செக் பண்றதுக்கு டபுள் ஈக்குவல் டூ யூஸ் பண்ணணும். நான் சிங்கிள் ஈக்குவல் டூ போட்டேன்னா, ஏக்கு வந்து பியோட வேல்யூவ அசைன் பண்றதா அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சில லாஜிக்ஸ தப்பா எழுதுறது மூலியமா வர எரர்ஸ் தான் என்ன அப்படின்னா, லாஜிக்கல் எரர். இது வந்து கம்ப்யூட்டரோ, கம்பைலரோ யாருமே கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டாங்க. புரோகிராமர் நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேயா? காய்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. என்ன மெயினா பார்த்தோம் அப்படின்னா, சின்டாக்ஸ் எரர், சிமேட்டிக்ஸ் எரர் வந்து கம்பைலர் டிடெக்ட் பண்ணுவாங்க. லிங்கர் எரர் வந்து லிங்கர் தான் வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லுவாரு. அது வந்து ரன் டைம் எரர் வந்து ரன் டைம் சிஸ்டம் வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லும். லாஜிக்கல் எரர் வந்து புரோகிராமர் நம்ம தான் வந்து டிடெக்ட் பண்ணணும். இத வந்து கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. அண்ட் எந்தெந்த எரர் அப்படிங்கிறதும் டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.